நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே. அண்ணாமலை திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மக்களின் அடிப்படை தேவையான போக்குவரத்து வசதியை கூட இந்த அரசால் வழங்க முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். ராசிபுரம் பகுதியின் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து பேசிய அண்ணாமலை, எல்லோருக்கும் எல்லாம் என்று மேடைதோறும் மாதட்டிக் கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் ராசிபுரம் பகுதி மக்களுக்கு முறையான பஸ் வசதியை கூட செய்து தர முடியவில்லை. பல கிராமங்களுக்கு பேருந்து போக்குவரத்து இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுதான் தங்களுடைய திராவிட மாடல் வளர்ச்சியா என கேள்வி எழுப்பினார். திமுக குடும்பத்தினர் மீதான ஊழல் புகார்களை சுட்டிக்காட்டிய அவர், கோபாலபுரம் குடும்பத்தின் ஊழல் சாம்ராஜ்யம் என்று ராசிபுரம் வரை பரவியிருக்கிறது. அரசு திட்டங்களில் தொடங்கி உள்ளூர் நிர்வாகம் வரை அனைத்திலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என திமுகவினர் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். மக்களின் வரி பணம் மக்கள் நலனுக்காக பயன்படாமல் ஒரு குடும்பத்தின் கல்லாவை நிரப்பவே பயன்படுத்தப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு ஆட்சியில் அமர்ந்ததும் மக்களை மறப்பதே திமுகவின் வாடிக்கை. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்த திட்டங்களை நேரடியாக மக்களின் வங்கி கணக்கிற்கே கொண்டு சேர்க்கிறது. ஊழலற்ற நேர்மையான ஆட்சி அமைய தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அண்ணாமலை மேற்கொண்ட இந்த சாலை பயணத்தின் போது பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அண்ணாமலையின் பேச்சை கேட்க பெருமளவில் திரண்டிருந்தனர். ராசிபுரத்தில் அண்ணாமலை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து வசதி மற்றும் ஊழல் தொடர்பான புகார்கள் அப்பகுதி தேர்தல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே. அண்ணாமலை திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மக்களின் அடிப்படை தேவையான போக்குவரத்து வசதியை கூட இந்த அரசால் வழங்க முடியவில்லை என அவர் சாடியிருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு புறம். அதே போல மற்றொரு புறம் பார்த்தோம்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23 நடக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குகள் மே 4 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேகா தலைவர் விஜய் ஆகியோர் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு தங்களது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர்கள், தமிழக தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் தாமரையை மலர வைப்பதே தங்களது இலக்கு என பயணித்து வருகின்றனர். பாஜகவை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏக்கள் தேர்வானார்கள். இந்த முறை பாஜகவில் இருந்த இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற இலக்குடன் இயங்கி வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் போட்டியில்லை என அறிவித்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மொடக்குறிச்சியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து குறித்த அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில், தமிழகம் இதுவரை கண்டிராத மோசமான ஆட்சியை நடத்தி முடித்திருக்கும் தீய சக்தி திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என முடிவெடுத்து வாக்களிக்க காத்திருக்கும் தமிழக மக்களின் நம்பிக்கையை ஒருமனதாக பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் வெற்றி வேட்பாளர் கிருத்திகா சிவகுமார் அவர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். சில மாதங்களுக்கு முன்பு
வெள்ளக்கோவில் சங்கிரி வரை தேசிய நெடுஞ்சாலை 381A திட்டத்தில் 3000 குடும்பங்களுக்கு பிரச்சினை என்பதை அறிந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடன் இணைந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து முறையிட்டோம். நமது கோரிக்கையை ஏற்று திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக மத்திய அமைச்சர் அறிவித்தார்கள். இதுதான் பாஜகவின் மக்கள் நல ஆட்சியின் அடையாளம். ஆனால் திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை உருவாகி இருக்கிறது. மொடக்குறிச்சி பகுதியில் விவசாய தம்பதி படுகொலை செய்யப்பட்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, மக்களுக்கு நிம்மதியில்லை. மொத்தத்தில் தமிழகத்திற்கு வளர்ச்சி கிடைக்கவில்லை. வளர்ச்சியடைந்த தமிழகம் உருவாகவும் மக்களுக்கான நல்லாட்சி அமைந்திடவும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் கிருத்திகா சிவகுமார் அவர்களை மொடக்குறிச்சி தொகுதி மக்கள் மகத்தான வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையட்டும், தமிழகம் செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் ஏப்ரல் 13 அதாவது தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார். ராசிபுரம் தனி சட்ட பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் SG பிரேம்குமாரை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திங்கட்கிழமை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, மாநிலத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்துள்ளோம். மே 4க்கு பிறகு புதிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். மீண்டும் திமுக வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் உள்ளனர். ஊழலுக்கென உருவான கட்சி திமுக. கடந்த தேர்தலின் போது அறிவித்த 511 வாக்குறுதிகள் வெறும் 70 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் பொய் சொல்லி வருகிறார். இத்தொகுதியில் காவேரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம் உள்பட எந்த திட்டங்களும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு ரூபாய் 41,000 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக பிரதமர் அதிகரித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி பெருக்க நோய் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். ராசிபுரம் தொகுதியில் பூக்கள் பயிரிடும் விவசாயிகளின் நலனிற்காக வாசனை திரவிய தொழிற்சாலை, ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்துக்கான அரசு ஆணை ரத்து செய்யப்பட்டு பழைய இடத்திலேயே பேருந்து நிலையம் செயல்பட நடவடிக்கை எடுப்போம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி, நகர அதிமுக செயலாளர் M பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றிய அதிரடியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தமிழக அரசியல்களும் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற முடியும்.